அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி டபுள் இன்டகரலை இவால்வேட் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன் I equal to integral over 0 to 1 integral over y to 2 minus y xy dx dy and hence evaluate it. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலை அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் உள்ள இருக்கக்கூடிய இன்டகரலுடைய லிமிட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் y அப்படிங்கிற வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அந்த இன்டகரல் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ரெண்டு வேரியபிளும் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரல் கரெக்டான ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுடைய லிமிட்டை முதல்ல எடுத்து எழுதுவோம். எக்ஸ்க்கான லோவர் லிமிட் ஒய், அப்பர் லிமிட் 2 மைனஸ் ஒய். வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரலுக்கான லிமிட் என்ன அப்படின்றத அடுத்ததாக எடுத்து எழுதுவோம். அது y equal to 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட், y equal to 1 அப்படிங்கிறது அப்பர் லிமிட். இந்த 4 ஈக்குவேஷனையும் xy பிளேனில் வரைவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, x equal to 2 minus y, அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிப்போம். அதாவது y equal to 2 minus x அப்படின்னு எழுதிவோம். சரி, xy ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் x ஈக்குவல் டு ஒய் அல்லது y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைனை தான் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைகிறதுக்கு நமக்கு மினிமம் 2 பாயிண்ட் தேவைப்படும். அதனால் ஒய்க்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எக்ஸனோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2,0 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஒய்யினோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0,2 அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லைன் தான் ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற லைன். ரெண்டு ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கோம். அது ரெண்டும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குவோம், ஏ அப்படின்னு. இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த ரெண்டு லைனுக்கான ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ், இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். ஏற்கனவே y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது, y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த y ஈக்குவல் டு எக்ஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது. இதிலிருந்து 2x ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸனோட வேல்யூ 1 அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒய்யினோட வேல்யூமே 1. ஸோ 1,1 அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட். அடுத்ததாக வெளியில் இருக்கக்கூடிய இன்டர்வலுக்கான லிமிட் எழுதணும் இல்லையா, அதனுடைய கர்வை வரைவோம். கீழே இருக்கக்கூடியது y ஈக்குவல் டு 0 அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், மேலே இருக்கக்கூடியது y ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த லைன். ரெண்டு ப்ளூ லைன், ரெண்டு ரெட் லைன். இது நாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் தான் நமக்கு தேவையான ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலுடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரல், இங்கே dx dy அப்படின்னு இருக்குது. இது ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா dy dx அப்படின்னு மாறும். அப்படி மாறும்போது இந்த இன்டகரலுடைய லிமிட்டுமே மாறும். இப்போதைக்கு நமக்கு லிமிட் தெரியாதுங்கிறதுனால அதை ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னே குறிச்சிக்குவோம். லிமிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும். அது ஒய்யை பொறுத்து. ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்கு இல்லையா, அதனால் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனில் வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் வரையணும். அதை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுடைய லிமிட்டில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். என்ன வேரியபிள் இன்வால்வ் ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரல் ஒய்யை பொறுத்து அப்படிங்கிறதுனால
அதில் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். சரி, இப்போ ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் எடுத்துக்கிட்டோம். ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைவோம். இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் கீழே எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது y = 0. மேலே இந்த ப்ளூ கலர் லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதாவது y = x. அதே நேரத்தில் இன்னொரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி வரைவோம். இங்கே கீழே அதே எக்ஸ் ஆக்சிஸ் தான் டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, y = 0. ஆனால் மேலே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனுடைய ஈக்குவேஷன் y = 2 - x. இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்புக்கும் லோவர் லிமிட் சேமாக இருந்தாலும் அப்பர் லிமிட் வேறு வேறையாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைவோம். இந்த லைன் 1,1 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகுது. அதனால் அதனுடைய ஈக்குவேஷன் x = 1. இந்த ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த x = 1 அப்படிங்கிற இந்த லைனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீஜன் 1 அப்படின்னும் ரைட் ஹேண்ட் சைடை ரீஜன் 2 அப்படின்னு பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஆர்டரை சேஞ்ச் பண்ண இன்டகரலை ரெண்டு ரீஜன்லையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுவோம். அதாவது ரீஜன் 1ல் இன்டகிரேஷன், ரீஜன் 2ல் இன்டகிரேஷன். முதல் இன்டகிரேஷனை I1 அப்படின்னும் ரெண்டாவது இன்டகிரேஷனை I2 அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம I1 எவாலுவேட் பண்ணுவோம். I1 அப்படிங்கிற இன்டகரலை எழுதியிருக்கிறோம். இதில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரல் ஒய்யை பொறுத்து அதுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரல் எக்ஸை பொறுத்து அதுக்கான லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு இது ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் வரையணும் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனில். உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுக்கான லிமிட் கண்டுபிடிக்கும் போது அதில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். சரி, ரீஜன் 1ல் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் கீழே எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதாவது y = 0. இதுதான் லோவர் லிமிட். மேலே இந்த லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதாவது y = x. அதுதான் அப்பர் லிமிட். y = 0 and y = x. அடுத்ததாக வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரல் எக்ஸை பொறுத்து அதுக்கான லிமிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரலுக்கான லிமிட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரி, அதுக்கு இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதாவது R1ங்கிற ரீஜனை கவர் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த ஆர் ரீஜனை டச் பண்ணுற வரைக்கும். அதில் எக்ஸனோட வேல்யூ 0. ரைட் ஹேண்ட் சைடு இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய வயலட் கலர் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதில் எக்ஸனோட வேல்யூ 1. இதுதான் அப்பர் லிமிட்டாகவும் லோவர் லிமிட்டாகவும் இருக்க போகுது. அதாவது x = 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட்டாகவும் x = 1 அப்படிங்கிறது அப்பர் லிமிட்டாகவும் இருக்குது. லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச லிமிட்டை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணணும். உள்ளே இருக்கக்கூடியது ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன். அப்போ எக்ஸுங்கிற வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கிங்க. இன்டகரல் y dy அப்படின்னு இருக்குது. அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y²/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்பர் லிமிட் எக்ஸ், லோவர் லிமிட் 0. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y² அப்படின்னு இருக்கும். அதுக்கு எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா x² வரும். வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ x³ அப்படின்னு வச்சு லோவர் லிமிட் 0. டினாமினேட்டரில் 2 இருந்திருக்கும், அதுதான் நம்ம இங்கே வெளியில் எழுதிக்கிட்டோம். இப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள். x³ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4. அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் 0. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடம் 1 அப்படின்னு ஆகும். லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 அப்படின்னு ஆகிடும். அப்போது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/8 அப்படிங்கிறது தான் I1னுடைய வேல்யூ. அடுத்ததாக இன்னொரு இன்டகரல் இருக்கு இல்லையா, I2ஐ எவாலுவேட் பண்ணுவோம். அதுக்காக I2 அப்படியே ஜஸ்ட் எழுதிக்கிட்டோம். இங்கேயுமே ஒய்க்கான லிமிட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்னர் இன்டகரலுக்கானது. அதுக்காக ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் எடுத்துக்கிட்டு
அதில் ரீஜன் 2ல் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். இது கீழே எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதாவது y = 0 அப்படிங்கிறது தான் லோவர் லிமிட். மேலே இந்த லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனுடைய ஈக்குவேஷன் y = 2 - x, இதுதான் அப்பர் லிமிட். கண்டுபிடிச்ச லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதியிருக்கோம். அடுத்ததாக எக்ஸ்க்கான லிமிட். வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரலுக்கு லிமிட் கான்ஸ்டன்ட்டில் இருக்கும். இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வெர்டிக்கல் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ஈக்குவேஷன் x = 1, அதுதான் லோவர் லிமிட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த பாயிண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். அதில் எக்ஸனோட வேல்யூ 2, ஸோ x = 2 அப்படிங்கிறது தான் அப்பர் லிமிட். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச லிமிட்டை கொண்டு போய் இன்டகரலில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இன்டகரல் 1 to 2, இன்டகரல் 0 to 2 - x, x y dy/dx அப்படின்னு கிடச்சிருக்கு. இன்டகிரேட் பண்ணுவோம். அடுத்தது என்ன கிடைக்குது பாருங்கள். எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஒய் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y²/2. இதுக்கான அப்பர் லிமிட் 2 - x அப்படின்னு இருக்குது. லோவர் லிமிட் 0. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டை இன்டகரலுக்கும் வெளியில் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒய்க்கு பதிலாக 2 - x ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. லோவர் லிமிட் என்ன வரும்? 0. அதை எழுதிக்கல. இந்த 2 - x ஹோல் ஸ்கொயரை a - b ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். 4 - 4x + x² அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக இந்த எக்ஸை ஒவ்வொரு டேர்ம்லேயும் உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். 4x - 4x² x³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு டேர்மாக நாம் இன்டகிரேட் பண்ணிவிடுவோம். வெளியில் இருக்கக்கூடிய 1/2 அப்படியே இருக்கட்டும். 4 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 -4 x² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³/3 ப்ளஸ் x³ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4. இதுக்கான அப்பர் லிமிட் 2, லோவர் லிமிட் 1. லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ரெஃபரன்ஸ்க்காக. இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 2 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 2² அப்படின்னு கிடைக்கும். கீழே ஒரு 2 இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். பக்கத்தில் 4 இருக்குது, மல்டிபிள் ஆனிச்சுன்னா 8. இந்த இடத்துல 2³ அப்படின்னு இருக்குது. 8 4 மல்டிபிள் பண்ணுங்கள், 32/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த இடம் 2⁴ அப்படின்னு இருக்குது, அது அதனோட வேல்யூ 16 மைனஸ் லோவர் லிமிட் 1 எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் 2 அப்படின்னு கிடைக்குது. செகண்ட் டேர்ம் -4/3, தேர்ட் டேர்ம் 1/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த மைனஸை கொண்டு வந்து உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த முதல் 3 டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை. இது எல்லாமே ஜஸ்ட் சைன் அல்ட்ரா இருக்கும். அடுத்ததாக இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, முழு நம்பராக இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 டேர்மும் டினாமினேட்டர் சேம் நம்பராக இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அப்படி பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். 8 4 12 -2 10, 32. இங்கே +4 இருக்குது, -32 இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணால் -28/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த -1/4. அகெயின் இங்கே 3 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்குது. அப்போ எல்சிஎம் 12 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 12 வேணும்னா இந்த ஃபஸ்ட் டேர்மை 12ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிடணும். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் 120 அப்படின்னு கிடச்சிருக்கும். செகண்ட் டேர்மை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 112 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் டேர்மை மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 3 எழுதியிருக்கும். எகெயின் இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்,
5/24 அப்படின்னு கிடச்சிருக்கு. I2னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஐனோட வேல்யூ I1 + I2 கண்டுபிடிச்ச நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதை ஃபஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் மேலே இங்கே மூணால் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 3 கீழே 24 கிடச்சிரும். 24 காமனாக வச்சுங்க +5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8/24 அப்படின்னு கிடச்சிருக்கு. 8 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலினுடைய வேல்யூ. அவ்வளோதான், கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலை இவால்வேட் பண்ணிட்டோம். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுக்குறேன். இதுவும் நாம் ஜஸ்ட் நோ ஒர்க் அவுட் பண்ண இதே ப்ராப்ளம் போல தான் இதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்களாகவே சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் புரியுதா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.